ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அனைத்திற்கும் மருந்து போடவும், அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்காது என்று சொல்லவும் தான் நான் வந்துள்ளேன். முக்கியமாக உன்னிடம் பேச வேண்டும். அதனால் கொஞ்சம் காது கொடுத்து கேள். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது கொடுத்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு தெரியாதது என்பது இங்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஒவ்வொன்றும் எல்லாமே தெரிந்தது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் அது எனக்குத்தான் தெரியும். அது நான் தான் செய்வது, நான் தான் அதற்கு வழி உனக்கு காட்டுவது, வழியை தடை செய்வது அனைத்தும் நான் தான். எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதே. ஆனால் இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வந்திருக்கும் இந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. உனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்க இனிமேல் வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக இனிமேல் இது உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இதற்கு மேல் அதை நினைத்து கூட நீ உன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன். காலம் முழுவதும் கஷ்டப்படுவோம் என்று நினைத்தாயா? காலம் முழுவதும் இன்னொருவன் கையில் அடிமையாக இருப்போம் என்று நினைத்தாயா? உனக்கு சொந்தமில்லாத சில விஷயங்கள், உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்தாயா? தங்கமே, ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறாய்? நீ நினைக்க வேண்டிய விஷயம், நம் வாழ்வில் நினைத்தது நடக்கும், நம் வாழ்வில் கேட்டது கிடைக்கும், அது மட்டுமல்லாமல் ஆசைப்படும் அனைத்தும் நடக்கும் என்பது மட்டும்தான் நீ நினைக்க வேண்டும். இது நடக்காதோ, இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்று எதற்கு தேவையே இல்லாமல் கஷ்டப்படும் ஒரு விஷயத்தை நடக்குமோ நடக்குமோ என்று நினைக்கிறாய்? அது மாதிரியான விஷயங்களை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஒரு அழகான ஒரு பாதையில் நீ பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய். அந்த பாதையில் இருக்கும் கல், முள் அனைத்தையும் நான் எடுக்கப் போகிறேன். உன் வாழ்வில் சுமந்து கொண்டு இருக்கும் அனைத்து கஷ்டத்தையும் நான் பார்க்கிறேன். அதற்கு என்னென்ன வழிகளை தர வேண்டும், அது உன் வாழ்வில் இருக்கும் இந்த அனைத்து கசப்பான விஷயங்களையும் எந்த மருந்து கொடுத்தால் எடுக்கலாம் என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை எடுக்க முடியாமலோ, உன் வாழ்க்கையில் நீ இப்படித்தான் கஷ்டப்படுவாயோ என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. நீ ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வேண்டுதலையும் உன் குடும்பத்திற்காக வைக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கைக்காக வைக்கிறாய். நீ எப்பொழுதுமே அடுத்தவருடைய வாழ்க்கையில் இவன் கெட்டு போயிட வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அதை நினைக்கிறாய். கண்டிப்பாக உன் வாழ்வில் நினைத்த அனைத்து காரியமும் சுபமாக நடக்கும். ஒரு இடத்தில் கூட எந்த ஒரு நிமிஷமும் இது நடக்கவில்லையே, நம் வாழ்வில் இத்தனை வயதாகிவிட்டது, இவ்வளவு வயதான பிறகும் அன்று சாய் சொன்னாரே, இன்னும் அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே என்று நீ கவலையே படமாட்டாய். வயது ஆனதற்கு பிறகும் உன்னுடைய வாழ்க்கையில் நினைப்பது நம் ஆசைகள் அனைத்தும் நடந்து விட்டது என்பதை தான் நீ நினைத்து பார்ப்பாய். புரிகிறதா? அந்த அளவுக்கு உனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவேன். வயதான காலங்கள் வந்த பிறகு உன் வாழ்வில் இதெல்லாம் நடக்கவில்லையே என்ற ஒரு கவலை இருக்காது. நாம் கேட்டதெல்லாம் கிடைத்து விட்டதே என்றுதான் தோன்றும். அப்பொழுது என்றால் பார், இனிமேல் வரும் காலகட்டங்கள் உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரும், எவ்வளவு பெரிய நல்லது நடக்கும் என்று. நான் உன் வாழ்க்கையில் இனிமேல் இது நடக்காது என்று சொல்லும் விஷயங்கள் கெட்ட விஷயம், உன் மனதை கலங்கப்படுத்தும் விஷயம். அதாவது இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது என்று இனிமேல் உன் வாழ்க்கையில் அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்காது. நீ என்ன நினைத்தாய்? ஏதாவது கெட்ட விஷயம் நடந்து விடுமோ என்று நினைத்தாய். அந்த விஷயம் நடக்காது. பணத்தால் தட்டுப்பாடு வருமோ என்று நினைத்தார். இனி பணத்திற்கு தட்டுப்பாடு என்பது வராது. முக்கியமாக அடுத்தவர்களால் பிரச்சனை வருமோ என்று பயந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காலகட்டமும் உன் குடும்பத்திலிருந்து யாராவது வெளியில் சென்றார், வேலைக்கு சென்றார், வீட்டுக்கு வரும் வரைக்கும் பயத்தோடு இருப்பார். போனவர்கள்
நல்லபடியாக திரும்பி வர வேண்டும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பாதுகாப்பாக வர வேண்டும் என்று. நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த சாயாகிய நான் பாதுகாப்பு கொடுப்பேன். நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பேன். வீட்டை விட்டு வெளியே போனவர்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகத்தான் வீடு திரும்புவார்கள். யாராலும் எப்பொழுதும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய கையையும் நான் பிடித்திருக்கிறேன். வீட்டில் இருக்கும் உன் கையையும் பிடித்திருக்கிறேன். வெளியில் சென்றிருக்கும் உன் பிள்ளைகள், உன்னுடைய கணவன், உன்னுடைய தாய் தகவல் அனைவர் கையையும் பிடித்திருக்கிறேன். நீ யாரெல்லாம் உயிராக நினைக்கிறாயோ அனைவரிடமும் நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் காரணம் நீதான். நீ என்ன நினைக்கிறாய் அது மட்டும்தான் என் மனதில் இருக்கிறது. நீ எது வேண்டும் என்று நினைக்கிறாய் அதை நான் தருவேன். நீ வேண்டாம், இந்த விஷயம் நடந்துவிடவே கூடாது என்று பயப்படும் விஷயம் கண்டிப்பாக உன் வாழ்வில் நடக்காது. புரிகிறதா? ஆசை உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் நடக்கும். ஏக்கங்கள் குறைந்துவிடும். ஏனென்றால் ஆசைகள் நடந்தால் ஏக்கம் எதற்கு? எல்லாமே உனக்கு நடக்கும். நீ பாடுபட்ட ஒவ்வொரு இடத்திலும் நான் நிச்சயமாக உனக்கு நின்று உனக்கு நல்லதொரு நீதியையும் நல்லதொரு விஷயத்தையும் பெற்று தருவேன். அசிங்கப்பட்ட இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? நீயே சொல் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ, வாழ்க்கையில் அவன் வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அந்த அனைத்து விஷயங்களையுமே நான் தருகிறேன் என்று சொன்ன பிறகு உனக்கு வேறு எந்த ஒரு இடத்திலும் கவலை என்பது இருக்கக்கூடாது. சந்தோஷம் மட்டும்தான் இருக்க வேண்டும். பாடுபட்டு விட்டாய், கண்ணீரை அதிகமாகவே சிந்தி விட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ படாத கஷ்டம் என்பது இல்லை. நினைவு தெரிந்ததிலிருந்து சிறு பிள்ளையாகவே இருந்து இருக்கலாமோ என்று யோசனை வரும் அளவுக்கு உன் வாழ்வில் நீ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விட்டாய். இனிமேல் உன் வாழ்வில் கஷ்டம் என்ற ஒரு விஷயம் இருக்காது. நல்லதும் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் எப்பொழுதும் உன் வாழ்வில் இருந்து கொண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டும் தான் இருப்பாய். யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயப்படாதே, சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் தோல்விக்கு இடம் கிடையாது. இனிமேல் வெற்றிகள் மட்டும்தான். நிறைய பாக்கியங்களும் நிறைய அதிர்ஷ்டங்களும் நிறைய திருப்பங்களும் நிறைந்ததுதான் உன் வாழ்க்கை. உன் வாழ்வில் நீ இனிமேல் இன்பமும் பல மாற்றமும் சந்தோஷத்துடனும் இருப்பாய். புரிகிறதா? நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் நம்புங்கள். நீங்கள் நம்பதான் உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். கண்ணீரை துடைத்துக்கொள். கவலை இல்லாத வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்து அதற்கான முயற்சியை எடுத்து வாழ்ந்து வா. கட்டாயமாக நான் இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.